கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மாண்புமிகு கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். ஆங்கிலத்தில் பொதுவாக ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். அதற்கு ஏற்பால் போல்தான் நம்முடைய வரலாறு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுதந்திரம் அடைந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் அன்றைக்கு மொத்தம் 12 மாவட்டங்கள் தான் இருந்தன. காலப்போக்கில் நிர்வாக வசதிக்காக இன்றைக்கு 38 மாவட்டங்களாக அவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு கூட பரப்பளவில் பெரிதாக இருக்கக்கூடிய திண்டுக்கல், திருவண்ணாமலை, ஈரோடு, சேலம் போன்ற மாவட்டங்களை எல்லாம் பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இந்த அவையிலேயே பல்வேறு உறுப்பினர்களால் எழுப்பப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உள்ளாட்சி துறையில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு வரை தொகுதி மறுவரை செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாநகராட்சி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாநகராட்சி தான் முன்பு இருந்தது, சென்னை மாநகராட்சி மட்டும்தான். காலத்திற்கு ஏற்பால் போர் முதல் கட்டமாக கோயம்புத்தூரையும் மதுரையும் நகராட்சியாக இருந்ததை தரம் உயர்த்தி மாநகராட்சியாக மாற்றினார்கள். அதற்கு பிறகு திருச்சி, சேலம், நெல்லை என்று 6 மாநகராட்சிகளானது. படிப்படியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரே மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் எல்லாம் இருக்கிறது. தஞ்சாவூர், கும்பகோணம் என்றெல்லாம். இவையெல்லாம் கூட பார்த்தால் நிர்வாகத்திற்காக அவ்வாறு பிரிக்கப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களில் மிகப்பெரிய கட்சிகளாக சொல்லக்கூடிய திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, தங்களுடைய கட்சி நிர்வாகத்திற்காக வருவாய் மாவட்டத்திற்கு 1 மாவட்ட செயலாளர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு காலப்போக்கில் ஒரு வருவாய் மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்களாக வைத்தார்கள். அதற்கு பிறகு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு வரை இன்றைக்கு வந்துவிட்டது. மத்திய கூட வந்துருச்சு. அப்படி பார்க்கும் பொழுது இதை விட இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனிபெரும் கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்து கொண்டிருப்பது தமிழக வெற்றி கழகம். அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 97,98,00,000 இன்றைக்கு இருப்பதோ 543 தொகுதிகள் தான். கிட்டத்தட்ட நம்ம 100 கோடி வாக்காளர்களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது அளவீடு என்று எடுத்து பார்த்தீங்கன்னா, சராசரியா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 18 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட வருகிறார்கள். மக்கள் தொகை என்று எடுத்தால் அது ஒரு 20 லட்சமாக இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படியே பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,73,00,000, கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்களை நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படி நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இருப்பதோ 39 தொகுதி. அந்த 39 தொகுதிக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.5 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வரை இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நான் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவன். அந்த தொகுதியில் 15 லட்சம் வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 17 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப உலக நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் 195, அங்கீகரிக்கப்படாத நாடுகளை எல்லாம் சேர்த்தால் 230. இப்படி நீங்க அந்த நாட்டுகளுடைய மக்கள் தொகையும் நம்முடைய தொகுதியினுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கையும் கணக்கிட்டாலே கூட ஆரணி நாடாளுமன்ற தொகுதி 43வது பெரிய நாடிற்கு சமமாக இருந்து கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐஸ்லாந்து, மால்தீவ்ஸ், புரூனே, மால்டா, சைப்ரஸ் போன்ற நாடுகளின் மக்கள் தொகையை விட ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் வைத்து கடந்த காலங்களில் இந்த தீர்மானத்தை, இந்த ஒரு சட்ட முன்வடிவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த முயற்சித்த பொழுது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 5/3/2025 ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்றது, அண்ணா திமுக பங்கேற்றது, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றார், தமிழக வெற்றி கழகமும் பங்கேற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அப்போதைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொண்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களும் பங்கேற்றார்கள். மதிமுக சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பங்கேற்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அப்போதைய அவர்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் அப்பொழுது பங்கேற்றார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அதனுடைய தோழர் தலைவர் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் அன்றைக்கு பங்கேற்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர் உல்லா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி போன்ற அனைத்து கட்சி
பிரதிநிதிகள் மட்டுமல்லாமல் இயக்கங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்று அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு எடுக்கப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த தொகுதி வரையறை நடத்தப்படுமே ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும் என்று அந்த நேரத்தில் பதிவு செய்த கையோடு, அதே நேரத்தில் இன்றைக்கு 543 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கின்றன. விகிதாச்சார அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இது 7.18 வருகிறது. இந்த 7.18 விகிதாச்சார அடிப்படைக்கு குறையாமல் இந்த தீர்மானத்தை தொகுதி மறுவரையை ஒன்றிய அரசு செய்யுமே ஆனால் அந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும் என்று அன்றைக்கு அந்த கூட்டத்தில் பதிய வைக்கப்பட்டது. இதையே ஒட்டி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அம்சங்கள் என்னவென்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மாநிலங்களிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவமான சதவீதம் 7.18 என்பதை எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது என்று அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளுடன் அந்த தீர்மானம் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த பில் நாடாளுமன்றத்தில் வந்த பொழுது தற்போதைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், தமிழ்நாடு has 39 seats which is 7.18%. After passage of this bill the number of MPs will be 59 and their percentage in the new house of 816 will be 7.23%. Tamil Nadu will also suffer no loss என்பதை தெளிவாக தெரிவித்து அந்தந்த மாநிலங்களில் அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் 50% உயர்த்தி அந்த 50%ம் மகளிருக்கென்று வழங்கப்படும் என்று தெளிவாக நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதேபோல் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் அதுவும் குறிப்பாக ஏப்ரல் 5ஆம் தேதி 2026இல் கேரளத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது இது குறித்த தெளிவான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். லோக்சபா seats will not be reduced for southern states that have effectively controlled population growth. ஏனென்று சொன்னால் மக்கள் தொகை பெருகுவதை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் எந்த பாதிப்பும் வருவதற்கு ஒன்றிய அரசு விடுபடாது. The government will ensure that no state, whether it's Kerala, Tamil Nadu, Karnataka, Andhra Pradesh, Goa or Telangana faces reduction in Lok Sabha seat என்று பாரத பிரதமர் அவர்கள் தெளிவாக இந்த இடத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்படி ஒரு தொகுதியின் அடிப்படையில் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் 816 தொகுதிகள், அப்படி என்றால் கூடுதலாக 273 தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் அதிகமாகிறது. நீங்க சொல்வது போல 33% என்று நம்ம எடுத்துக்கொண்டால் 176 தொகுதிகள் தான் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பதை போல நடைமுறைப்படுத்தினால் 273 தொகுதிகள் பெண்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு என்று இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 1962 41 எம்பிகள் இருந்தாங்க. அதற்கு பிறகு 72 தான் 39 குறைக்கப்பட்டது. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இன்னும் நீங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், தற்போது இருக்கக்கூடிய 39 எம்பிகளை வைத்து நீங்கள் 33% என்று கணக்கீடு செய்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு 13 எம்பிகள் தான் அதிகமாக வருவார்கள், பெண்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சட்டம் அவர்கள் சொல்வது போல பெண்களுக்கு அந்த 50% உயர்த்தினால் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்து மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை அலங்கரிப்பார்கள். இன்றைக்கு வெறும் 5 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய சட்டமன்றம் எடுத்துக்கொண்டால் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல 234 தொகுதி இப்ப இருக்கின்ற வகையிலேயே நீங்கள் 33% மசோதாவை நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால், கூடுதலாக இன்றைக்கு
இன்னைக்கு 33% சொன்னீங்கன்னா 77 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த அவைக்கு கிடைப்பார்கள். ஆனால் நீங்கள் கூடுதலாக தொகுதியை வளர்த்து அதன் கூட நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கள் என்று சொன்னால் நமக்கு கூடுதலாக 117 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள், மகளிர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு கிடைப்பார்கள். இன்றைக்கு இந்த அவையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் முனைவர் சௌமியா அன்பணி அவர்கள் உட்பட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் 4 பெண் உறுப்பினர்கள் உட்பட முதலமைச்சர் சொல்வது போல் 23 பெண் உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படி இவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது மகளிருடைய உரிமையும் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாம் எல்லாம் இருக்க போகிறோமா? ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இந்த வேலையை செய்யாது. ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி செய்யாது. மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்னால் சொன்னது போல இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேத்திய இந்த சட்டமன்ற நிகழ்வுல கூட மாண்புமிகு வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய்வழி செய்தி எல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய தொகுதியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிர்வகிப்பது வாய்ப்பே கிடையாது. எனவே இன்றைக்கு இந்த சட்டம் வருமா வராதா என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், நடந்து முடிந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய கட்சி உட்பட அனைத்து கட்சியும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று அரசியல் இரட்டை நிலைப்பாடு என்ற பொருள் ஆகிவிடும். மேலும் இத்தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இதில் ஒருமனதாக என்ற வாக்கியத்தை நீக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க உங்க கருத்தை மட்டும் சொல்லி முடியும். எந்த வாக்கியத்தை போட்டு நிறைவேற்றுவதை பற்றி நான் முடிவெடுப்பேன். ஏன் அந்த ஒருமனதாக என்ற வார்த்தை அந்த தீர்மானத்தில் இருக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு காரணம், இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெண்களின் உரிமைக்காகவும் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறி அமர்கிறேன். நன்றி. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.